நம்ம ஊர் சேனலில் பார்க்க போகிற பிக் பாஸ் பப்ளிக் அவார்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம காயத்ரி அவர்களுக்கு மக்களால் கொடுக்கப்படுற அவார்ட் என்னென்னா சூர்பனகை காயத்ரி. எதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பட்டம் அப்படின்னா, அந்த சூர்பனகை எப்படி தானாக வழியே போய் அம்பெடுத்து மூக்கறுபட்டு தன்னோட குடும்பம் மொத்தத்தையும் என் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி போர் பண்ண வச்சு குடும்பத்தை அழிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த காயத்ரி தானாக வழியே போய் பிரச்சனையை சம்பாதிக்கிறதுல பெரிய கில்லாடின்னு கூட சொல்லலாம். இவங்க ஆரம்பத்தில் ஜூலியை ரொம்பவே சீப்பாக திட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஜூலியை மிரட்டி உருட்டி தன்னோட அடிமையாகவே மாற்றிட்டாங்க. இப்போது அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் ஓவியா மேலே இருக்குது. எப்படி அவங்க 1.5 கோடி ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனக்கசப்புனால ஓவியாவை கிரிமினல் மைண்டு, உடம்பு பூரா விஷம் அப்படிங்கிற மாதிரி காட்டமான சொல்லலாம் சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அடுத்த பிளான் ஓவியாவை தனிமைப்படுத்துறது. பரணியை எப்படி அசிங்கமாக பேசி தன்னோட கற்புக்கு ஆபத்து, பெண்களில் இருக்க ஆபத்து அப்படின்னு சொல்லி குடும்பம் மொத்தத்தையுமே திசை திருப்பினாங்களோ, அதே மாதிரி இப்போது ஓவியாவை தனிமைப்படுத்த போகிறாங்க. இவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, பொய் சொல்கிறது, பில்டப் பண்ணி பேசுகிறது. யாராவது ஒரு விஷயம் இவங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது ஒரு ரகசியமாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அது பிக் பாஸ் குடும்பத்துக்கே தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு ரகசியத்தை ரொம்பவே சீக்ரெட்டாக பாதுகாக்கிற வல்லமை கொண்டவங்க தான் இவங்க எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னா, கமல் சார் மக்கள் சொல்கிறது கருத்தை வாங்கி நீங்கள் தலைவியானதுக்கப்புறம் தலைக்கணம் வந்துருச்சா அப்படின்னு நக்கலாக ஒரு கேள்வி மாதிரி கேட்டார். அந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, விஜய் டிவியில் என்னை வில்லி மாதிரி காட்டுறாங்க, அதனால தான் மக்கள்லாம் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்க எல்லார்ட்டையுமே போய் தானாக போய் ஒவ்வொருத்திட்டையாக பேசி இவங்க பேசுகிறத தாங்க முடியாமலே தலையாட்ட வச்சுருவாங்க. அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவங்க தான் நம்ம காயத்ரி. இதனால தான் இவங்களுக்கு அன்பாக எல்லாரும் சூர்பனகை அப்படின்னு கூப்பிடப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பிக் பாஸ் பப்ளிக் அவார்டு என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.